பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் URL ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய URL வந்து அடுத்தவங்க ஷேர் பண்ணால் அந்த மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுடைய URL இருக்கும். இப்படி இல்லாமல் எப்படி நம்மளுடைய சேனல் நேம் வந்து URL-ஆக செட் பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100 சப்ஸ்கிரைபராக இருக்கணும். 100 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் உங்கள் சேனல் நேம் வந்து உங்கள் URL-ஆக நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் உங்களோட யூடியூப் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூப் சேனல் இருக்க ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அந்த உங்களோட யூடியூப் லோகோ இருக்குமா, லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த இதை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேயும் பண்ணலாம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு டிஃபால்ட் செட்டிங் அந்த இதை கொடுத்துட்டு மொபைல் செட்டிங் அந்த கொடுத்துட்டு உங்களுடைய சேனல் லாகின் பண்ணிட்டு கஸ்டமைசேஷன் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க பாருங்கள் கஸ்டமைசேஷன், இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பிராண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல செட் ஏ கஸ்டம் URL ஃபார் யுவர் சேனல் அப்படின்றக்கா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு உங்களுடைய சேனல் பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் வந்து டெவலப் பண்ணி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருக்குது. இது வேணும்னா இதை கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் இப்போ வந்திருக்கு பாருங்கள் https youtube.com/develop பண்ணிட்டுருக்கா இந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது வேணும் அதை கொடுங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த எழுத்து வேணுமோ அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் எப்போயுமே உங்கள் சேனல் தான் வேணும்னா ஃபஸ்ட்டு இதே கொடுத்துருங்க. youtube.com டெவலப் பண்ணிட்டு பாரு இதையே கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய சேனல் பேர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துருங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த பேரை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களோட யூடியூப் சேனல் இதை வந்து இந்த URL மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ கோ டு சேனல் கொடுப்போம். போய் பார்த்தா நம்மளோட சேனல் தெரியும். சரி, இப்போ நம்ம சேனல்ஸில் போய் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் youtube.com டெவலப் பண்ணின்னு வந்திருக்கா. இந்த மாதிரி நம்மளோட சேனல் நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இனிமேல் நான் யாருக்கு இந்த சேனலில் லிங்க்கை ஷேர் பண்ணாலும் இந்த நம்மளுடைய சேனல் இருக்கு பாருங்கள் டெவலப் பண்ணின்னு ஷேர் ஆகிடும். நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப மாற்ற முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. என் கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.